டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். பட்ஜெட்டில் எந்த திட்டமும், அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கப்படாததை கண்டித்து தற்பொழுது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்கள். மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 3வது முறையாக கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கிறது பாஜக. இந்த நிலையில் 7வது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றைய தினத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்தார். இதில் பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய பெயர் பட்டியல் கூட இடம்பெறவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருந்தது. சிறப்பு நிதியாக ஆந்திரா மற்றும் பீகாருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், இது கூட்டணியை தக்க வைத்து இந்த ஆட்சியை தக்க வைத்திருப்பதற்காகவே இந்த பட்ஜெட் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் தற்பொழுது இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே எல்லாம் என்ற வகையில் நிதியினை பங்கிட்டு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு நிதியை ஒதுக்கிவிட்டு மற்ற மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய நிதியமைச்சருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். கைகளில் பதாகைகளை ஏந்தி தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே தமிழக முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. ஏற்கனவே தமிழ் என்று உச்சரித்தவர்கள் தற்பொழுது தமிழ்நாட்டை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள். 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதன் காரணமாகவே இந்த முடிவினை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டை முன்வைத்து டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். தமிழக முதலமைச்சரை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர் உள்ளிட்டோர் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் முறையான பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும், அதனை கண்டித்து தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசு இதற்கு ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. எல்லா துறைகளுக்குமே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த நிதிகளில் இருந்து அந்தந்த தேவையான பகிர்மானம் கொடுக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதை இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்க மறுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பிட்ட தேர்தலை மையப்படுத்தி ஹரியானா, உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களுக்கு மட்டும் நிதிகளை ஒதுக்கி அதே போல கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆந்திரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் அதிகப்படியான சிறப்பு நிதிகளை எல்லாம் ஒதுக்கி மத்திய அரசு ஒரு அநீதியை இழைத்திருக்கிறது என்பது இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் மத்திய அரசுக்கு ஒரு பாடம் புகட்டும் வகையில் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.